விழுப்புரம் மாவட்டத்தில் உயிர் பறிக்கும் ரசாயனம் கலந்த சாராய பொட்டலங்கள் விற்பனை செய்யப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. சட்டவிரோதமாக நடைபெறும் இந்த விற்பனை குறித்து விரிவாக பார்க்கலாம். கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் விழுப்புரத்தின் மையப்பகுதியில் பல இடங்களில் மெத்தனால் கலந்த ரசாயன பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது என்ற தகவலை உறுதி செய்ய புதிய தலைமுறை புலனாய்வு குழு பயணம் மேற்கொண்டது. ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் என்று அழைக்கப்படும் ரசாயன சாராயம் எங்கு கிடைக்கும் என்று கேட்டதற்கு கிடைத்த ஒரே பதில் பெரிய காலனி. நெருக்கமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் நந்தனார் தெருவில் மெத்தனால் கலந்த சாராயம் விற்பனை செய்யப்படும் இடத்தை கண்டறிந்தோம். அங்கு ஒரு வீடு சாராய கடையாக காட்சியளித்தது. அரசு மதுபான கடை போல ஒரே நேரத்தில் பலர் அங்கு மது அருந்தி கொண்டிருந்தார்கள். எந்த பயமுமின்றி தொடர்ந்து 24 மணி நேரமும் அங்கு சட்டவிரோதமாக ரசாயனம் கலந்த சாராயம் விற்பனை செய்து வருவது விசாரணையில் தெரிய வந்தது. அதேபோல் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கும் GRP தெருவிலும் ஸ்பிரிட் பாக்கெட் சாராயம் விற்பனை நடந்து வருவது கள ஆய்வில் உறுதியானது. விழுப்புரம் ரயில் நிலையம் அருகில் மாநகராட்சி மைதானத்தை ஒட்டியுள்ள பிஸ்டேக் சாலையில் 25 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வந்தார். இந்த பாக்கெட் சாராயம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, பாண்டிச்சேரி பகுதியில் மதுபான தயாரிப்பு கூடங்கள் அதிகமாக இருக்குது. அங்கே இருந்து இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படிங்கிற பவுடரை நீரில் கலந்து விழுப்புரத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. விழுப்புரத்தில் கூடுதலாக நீர் கலக்கப்பட்டு சிறிய சிறிய பாக்கெட்டுகள் அடைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரியான சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த கும்பல்களை பிடித்து கைது செய்வதில் கடுமையான சவால் இருப்பதாகவும், ஒரு முறை கைது செய்து சிறைக்கு போனாலும் கூட திரும்ப இந்த தொழில் ஈடுபடுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட இந்த ரசாயன சாராய பாக்கெட்டுகள் அருந்துபவர்களின் உயிரை பறிக்கும் எமன் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். மீத்தேல் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு அது விஷச்சாராயம். அது கலந்துட்டா உங்களுக்கு பார்வை போயிடும். அது இர்ரிவர்சிபிள். அது திரும்ப வராது. அந்த பார்வை போயிடுச்சுன்னா திரும்பி வராது. ஆனால் ஆல்கஹால் க்ரானிக்காக குடிக்கிறதுனால வயிறு புண்ணாக போகிறது. வயிறு புண்ணு போகிறதுனால அங்கேருந்து ப்ளீடிங் ஆரம்பிச்சிக்கும். சிலது ரத்தம் வாந்தி எடுப்பாங்க. ஹெமட்டமசிஸ் அக்யூட்டாக இருக்கும்போது. இப்போ க்ரானிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லிவர் சிரோசிஸ் வரும்போது இசோஃபேஜியல் வேரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவு குழாய் சுற்றி இருக்கிற இரத்த குழாய்களை விரிவடைந்து அது சில டேமேஜ் ஆகும்போது இரத்த வாந்தி எடுப்பாங்க. உடல் நலத்தை காவு கொடுக்கும் குடிபோதை சமூகத்தை மூழ்கடிக்கும் முன்பு அரசு அமைப்புகள் விழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விழுப்புரம் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன், ஒளிப்பதிவாளர் மதுசூதனுடன் மகாலிங்க பொன்னுசாமி.